Taste the Daily. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகர்கோவில் நோக்கி அரசு சொகுசு பேருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் குறுக்கே திடீரென கார் ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதனை சற்றும் எதிர்பாராத லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை இடதுபுறமாக திருப்பியுள்ளார். லாரிக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த அரசு சொகுசு பேருந்து லாரியின் மீது மோதும் சூழல் ஏற்பட்டது. இதனை கண்ட அரசு பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பிரேக் பிடித்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த வேன் மீது மோதியது. இந்த அதிர்ச்சியில் விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. வேன் மீது மோதியதால் பயணிகள் பெரும் விபத்தில் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சையத். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூரில் அரசு விரைவு பேருந்து வேன் மீது மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து நாகர்கோவில் சென்ற அரசு விரைவு பேருந்தானது விபத்திற்குள்ளானதால் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது.